நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன். வா. என்னங்க? வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் தக்காளியை இதுல போடணும். எனக்கு தெரியும். என்னங்க அது இல்ல. இப்போ காரம், மஞ்சள், உப்பு அத போடணும். அவ்வளவுதானே? லக்ஷ்மி, ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நீ தான் சொல்லணும். டேஸ்ட் பாரு. லக்ஷ்மி, என்ன நல்லா இல்லையா? கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? அட்லீஸ்ட் பரவாயில்லன்னு சொல்ற அளவு கூட இல்லையா? சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா, வெங்காயம் எல்லாம் நறுக்கிட்டேன், குழம்பு வச்சுட்டேன். இந்த மித்திர ஒரு தடவை என்டர் ஆயிட்டா போதும், எந்த வேலையா இருந்தாலும் டக்குன்னு கத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டா வேலை செய்வேன். லக்ஷ்மி, இன்னைக்கு நான் செஞ்ச சமையலை நீ என்ஜாய் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க மித்ரா, மித்ரா. மாம், வாட் ஹேப்பன்? மித்ரா, என்ன ஆச்சு மாம்? மித்ரா, உன் கூட டர்க்கிக்கு நீ லக்ஷ்மியை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாத. சடனா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க மாம்? அப்படி என்ன ஆச்சு? லக்ஷ்மியால உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு மித்ரா. எல்லாம் தெரிஞ்சு லக்ஷ்மி என்னால உன் கூட அனுப்ப முடியாது மித்ரா. மாம், நீங்க தேவையில்லாம ஓவரா யோசிக்கிறீங்க. அவனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. 2 நாள் தான், எந்த ஒரு ஆபத்து வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இல்ல மித்ரா, நீ போற வழியில உன்னோட உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட உன்ன லக்ஷ்மியோட நான் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? என்னால எப்படி இங்க மனசு நிம்மதியா இருக்க முடியும் மித்ரா? அரவிந்தா, இப்போ உனக்கு திடீர்னு இப்படி ஒரு பயம் வரதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட காரணம் எல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு சொல்லலனாலும் என்னோட பயம் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கான காரணமும் தெரியும். இப்ப அவரு என் கூட சேர்ந்து வந்தா ஆபத்துகள் வருமா, இல்ல மனிஷா கூட இருந்தா வர ஆபத்து வராம போயிடுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் லக்ஷ்மி. அந்த காரணத்தை பத்தி உனக்கு சொன்னா கூட புரியாது. அப்படி புரிஞ்சுக்கிறவளா இருந்திருந்தா இன்னைக்கு மித்ராக்கு ஒரு ஆபத்து மாதிரி இந்த வீட்லயே நீ கூட இருக்க மாட்ட. இந்த வீட்டை விட்டு நீ எப்பவோ வெளியே போயிருப்ப. மித்ரா, உன் கூட நீ மனிஷாவையும் கூட கூட்டிட்டு போ. இப்ப எடுத்த முடிவுல இனி எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. சரி மாம், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். எங்க 2 பேர் கூட மனிஷாவையும் கூட்டிட்டு போறேன். இப்போ எனக்கான ரெட் கார்பெட்டை விரிச்சு மித்ரா டர்க்கிக்கு என்ன கூட்டிட்டு போவான். எக்ஸாக்ட்லி மனிஷா. மித்ரா கூட சேர்ந்து
ஜாலியா ஊர் சுத்த போலன்னு அந்த லக்ஷ்மி கனவு கண்டுட்டு இருந்தா. இப்ப அவங்க 2 பேருக்கு நடுவுல நீ இருக்க. அவங்க 2 பேரையும் ஒவ்வொரு நொடியும் பிரிக்கிறதுக்கு நீ எப்பவும் ரெடியா இருக்கணும். இது ஒண்ணு போதும் அந்த லக்ஷ்மியோட திமிர அடக்கிறதுக்கு. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லக்ஷ்மி. நீயும் மித்ராவும் நிம்மதியா போயிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அரவிந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, நான் அவருக்கு பக்கத்துல இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மனிஷா அவரை விட்டு தூரமா இருக்கிறதும் அந்த அளவுக்கு முக்கியம். அத நான் சொன்னாலும் இங்க யாருக்கும் புரியாது. அத புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல மாமா. தெரியுமே, எதிர்பாராத ட்விஸ்ட் ஆச்சே. நானும் உங்களோட டர்க்கிக்கு வர போறேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வர போறேன்னு தெரிஞ்சதும் ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க இல்லையா? மனிஷா, என்ன கொஞ்ச நேரமா நீ காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீயும் எங்களோட சேர்ந்து ஃபாரினுக்கு வர போற, அவ்வளவுதானே? இந்த விஷயத்துக்கு போய் ஏதோ 100 கோடி லாட்டரி அடிச்ச மாதிரி நீ பெருமை பேத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எங்க கூட வர்றதுனால நான் இங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நீ இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த லாபமும் இல்ல. எங்க பயணத்துல எங்க செருப்புக்கும் கையிலையும் ஒட்டிக்கிட்டு இருக்க தூசி மாதிரி தான் நீ. அப்படிப்பட்ட உன்னை நான் எதுக்காக கண்டுக்க போறேன்? நீ வரேன்னு நான் எதுக்காக யோசிக்க போறேன்? என்னது? நான் உன் செருப்புல ஓட்டிட்டு இருக்க தூசிக்கு சமமா? பின்ன வேற என்ன? நீ எங்க கூட வர போறேன்னு நான் உட்காந்து கவலையா இருக்கணுமா? உண்மைய சொல்லணும்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாவமா இருக்கு மனிஷா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? எதுக்கு? எதுக்குன்னா, நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னையும் அவரையும் பிரிக்கணுங்கிறதுக்காகவும் எங்க நடுவுல நீ வரணுங்கிறதுக்காகவும் லூசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்ப. வேலைக்கே ஆகாத பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் நீ பயன்படுத்துவ. கடைசியில பார்த்தா நீ செய்யற எல்லா முயற்சிகள்லயும் நீயே போய் விழுந்துருவ. சரி விடு மனிஷா, அப்பப்ப நீ ஏதாவது பண்ண போய் நீயே போய் அதுல மாட்டிப்ப. அப்ப நானும் அவரும் உன்னை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்ண முடியும்? அப்படியே சர்க்கஸ்ல இருக்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. என்னது? என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? அதானே உண்மை மனிஷா. அப்பப்ப நீ தோன்ற பள்ளத்துல நீ தான் விழுந்துகிட்டு இருக்க. பின்ன ஜோக்கர்னு சொல்லாம உன்னை என்ன வைரோன்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு, இப்பவே நான் சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க நீ வந்ததுக்கு அப்புறமும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி கேணத்தனமா அங்க எதுவும் பண்ணாத. கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்க கத்துக்கோ. இல்லனா இங்க முட்டாளான மாதிரியே அந்த நாட்டிலையும் எல்லார் முன்னாடியும் முட்டாளாக வேண்டியதான்.